ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே ஓம் கிருஷ்ணா. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் 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 நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ஹரே வந்து நாங்கள் கிருஷ்ணா. பதம் 10க்கு போகிறோம், வாசிக்க போகிறோம். அத்தியாயம் 1 7வது காண்டம், அத்தியாயம் 1 பதம் 10. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஜதாசுருஷு புர ஆத்மன பரோ ராஜா ஸ்ருதியேச பிரதக் சுவமாயய சாத்வம் விசித்ராசு ட்ரிசம் சூரீஸ்வரக சாயினாமனஸ்ததா ஈரயதி அசவ். ஹரே கிருஷ்ணா. மம சிங். ஹரே கிருஷ்ணா. பதம் 10. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷர் வெவ்வேறு வகையான உடல்களை படைத்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவனது குணத்துக்கும் பலன் கருதும் செயல்களுக்கும் ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை அளிப்பதன் மூலமாக தத்துவம் தமஸ் ஆகிய எல்லா ஜட இயற்கை குணங்களையும் உயிர்த்தெழச் செய்கின்றார். பிறகு அவர் பரமாத்மாவாக ஒவ்வொரு உடலுக்குள்ளும் புகுந்து காப்பதற்கு சதீவ குணத்தையும் படைப்பதற்கு ரசோகுணத்தையும் அளிப்பதற்கும் தமோ குணத்தையும் உபயோகித்து படைத்தல், காத்தல், அளித்தல் ஆகிய குணங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். பொருளுரை: ஜட இயற்கையானது தத்துவ ரசத்தமஸ் ஆகிய முக்குணங்களினால் நடாத்தப்படுகிறது என்றாலும் இயற்கை சுதந்திரமானது அல்ல. வாக்கியை 9:10 பகவான் கூறுகின்றார்: மயாக்தேனம் பிரக்ருதி ஸ்யாதேச சாரசாரம் கேதுநேனே கௌந்தேயே ஜகத் விபரிவர்த்தே. குந்தி மகனே, இந்த ஜட இயற்கை எனது ஆணைப்படி செயல்பட்டு அசையும் அசையாத ஜீவன்களை உண்டாக்குறது. அதன் விதிப்படி இத்தோற்றம் மீண்டும் படைத்து அளிக்கப்படுகிறது. ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு மாற்றங்கள் முக்குணங்களின் செயல்களாகவும் விளைவுகளாகவும் நிகழ்கின்றன. ஆனால் முக்குணங்களுக்கும் மேலே அவற்றின் இயக்குனரான பராபுருஷர் உள்ளார். ஜட இயற்கையால் ஜீவராசிகளுக்கு அளிக்கப்படும் பல்வேறு வகையான உடல்களில் தத்துவ குணமோ ரசோ குணமோ அல்லது தமோ குணமோ மேலோங்கி இருக்கும். உடலானது பரமபுருஷரின் ஆணைப்படி ஜட இயற்கையால் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே யதா லிச்சுத புர ஆத்மன பரக என்று இங்கு கூறப்படுகின்றது. அதாவது உடல் நிச்சயமாக பரமபுருஷரால் தான் படைக்கப்படுகிறது என்பதையே இது சுட்டிக்காட்டுகின்றது. கர்மனா தெய்வ நேந்திரேன ஜீவராசியின் கர்மத்துக்கேற்ப பரமபுருஷரின் மேற்பார்வையின் கீழ் ஓர் உடல் தயாரிக்கப்படுகின்றது. உடலானது தத்துவம் ரசஸ் அல்லது தமஸ் ஆகிய எந்த குணத்தினால் ஆனதாக இருப்பினும் அனைத்தும் பரமபுருஷரின் புறச்சக்தியின் மூலமாக மாயா மாயா மாயாயா அவரது ஆனப்படியே செய்யப்படுகின்றன. இவ்விதமாக பகவான் ஈஸ்வர ஒவ்வொரு உடல்களின் பரமாத்மாவாக இருந்து கொண்டு வழிகாட்டுகின்றார். பிறகு மீண்டும் உடலை அளிப்பதற்காக அவர் தமோ குணத்தை பிரயோகிக்கின்றார். இவ்விதமாகத்தான் ஜீவராசிகள் வெவ்வேறு வகையான உடல்களை பெறுகின்றனர். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. இதுல வந்து ஜீவராசிகள் எப்படி 3 குணத்துல செயல்படுகினே, எப்படி வெவ்வேறு குணங்களை உடல்களை பெறுகினே என்றதெல்லாம் கொடுப்படுது. இதுல வந்து பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா, குந்தி மகனே, இந்த ஜட இயற்கை எனது ஆணைப்படி செயல்பட்டு அசையும் அசையாத ஜீவன்களை உண்டாக்குகின்றன. அசைகிறது
இது அசையாதது, மரஞ்செடிகள் அசையாதுன்னா ஜீவாத்மாக்கள் எல்லாமே, மனிதர் சரி, மிருகங்கள் சரி, மீன்கள் எல்லாமே அசைகிறதுக்கு வரும். அப்ப இந்த ரெண்டே யார் படைக்கிறார்? பகவான் தூண்டாக்குறார். இதுல வந்து அசையும் அசையாத எல்லாமே சேர்த்து எத்தனை உயிரினங்கள், எத்தனை லட்சம் உயிரினங்கள்? நான் 24 100 லட்சம். லட்சத்தி 84,100 84,100 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. ஜோனி பேதம் 84 லட்சம் உயிரினங்கள் அசையாதது இருக்குது. மனித இனம் 4 லட்சம் தான் இருக்குது. ஓகே, பாருங்க, இதுல என்ன சொல்லுபடி விதிப்படி, அதன் விதிப்படி தோற்றம் மீண்டும் படைத்து அழிக்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்குது? படைப்பு நடக்குது, அழிக்கப்படுது, பேர்ந்து அழிக்கப்படுது, பேர்ந்து படைப்பு நடக்குது. அப்ப ஜடவுல உள்ள வெவ்வேறு மாற்றங்கள் முக்குணங்களின் செயல்களாகவும் விளைவுகளாகவும் நிகழ்கின்றன. முக்குணங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் சத்வன், ரஜோ, தமோ குணம் என்று 3 விதமான குணம் இருக்குது. மூன்றும் ஒரு ஆளிட்ட நிலையா இருக்க போறது இல்ல. சத்துவ குணம் இருந்தா அறிவின் குணம், ரஜோ குணம் இருந்தா பெரிய பேராசை, எதிர்பார்ப்புகள், ஏக்கம், அதுகள் எல்லாமே இருக்கும். தமோ குணத்துல வந்து சோம்பேறி, மயக்கம், துப்புரவே தெரியாத நிலைமையில இருக்கும். இது பாவக்கு 14வது அத்தியாயத்துல அந்த முக்குணங்களை பற்றி கொடுத்திருக்கும், படிக்கலாமாங்க. அப்ப இதுல வந்து ஆனால் முக்குணங்களுக்கு மேலே அவற்றின் இயக்குனராக யார் இருக்கிறார்? பரமபுருஷ பகவான் இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலாக. அப்ப பல்வேறு வகையான உடல்களில் சத்துவ குணம், ரஜோ குணம் அல்லது தமோ குணமோ மேலோங்கி இருக்கும். உடலானது பரமபுருஷரின் ஆணைப்படி ஜட இயற்கையால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பகவானுடைய ஆணையின்படி எங்களோட கர்மா பொறுத்து அதுக்கேற்ற ஒரு உடல் எங்களுக்கு கிடைக்கிது. அது மனித உடலோ மிருக உடம்போ அசையாத எதுக்குள்ள வாரமோ அது எங்களை கர்மா பொறுத்து அது படைக்கப்படுகிறது. அதை பாருங்க, பிறகு மீண்டும் உடலை அழிப்பதற்காக அவர் தமோ குணத்தை பிரயோகிக்கிறார். இவ்விதமாக ஜீவராசிகள் வெவ்வேறு வகையான உடல்களை பெறுகின்றன. 3 குணத்திலேயும் அழிப்பு தொழில் எந்த குணத்தில் நடக்குது? ரஜோ குணத்தில் தான் அழிப்பு தொழில் நடக்குது. படைப்பு தொழில் சத்துவ குணத்தில் நடக்குது. என்ன காக்குறது வந்து சத்துவ குணத்துல நடக்குது, படைப்பு ரஜோ குணத்துல நடக்குது. அதெல்லாம் 3 பேர் அதுக்கு பொறுப்பாக இருக்கேன். ஓகே, பிள்ளையம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 11. காலாம் சரந்தம் ஸ்ரூஜதிஷ ஆஷ்டயம் பிரதான பும்பியாம் நரவேத சத்திய இக்ருத்த. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல ஸ்ரீவாதருடையது. மாமன்னரே, ஜடான்மீக சக்திகளை ஆள்பவரும் முழு பிரபஞ்சத்தையும் படுத்தவருமான பரமபுருஷன்தான் ஜடசக்தியையும் ஜீவராசிகளையும் காலத்தின் எல்லைக்குள் செய்வதற்காக கால தத்துவத்தை படைக்கின்றார். இவ்வாறாக பரமபுருஷர் கால தத்துவத்திற்கோ பௌதிக சக்திக்கோ ஒருபோதும் கீழ்படுவதே இல்லை. பொருளுரை: பகவான் காலத்தின் தத்துவத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று ஒருவன் நினைக்க கூடாது. எதனால் ஜட இயற்கை செயற்படுகிறதோ, எதனால் பந்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையின் கீழ் வைக்கப்படுகின்றனோ, அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பகவான் தான் உண்மையில் சிருஷ்டிக்கின்றார். பந்தப்பட்ட ஆத்மா மற்றும் ஜட இயற்கை ஆகிய இரண்டுமே கால தத்துவத்திற்கு உட்பட்ட செயற்படுகின்றன. ஆனால் காலம் பகவானால் படைக்கப்பட்டது என்பதால் அவர் அதன் செயல்களையும் விளைவுகளுக்கும் உட்பட்டவர் அல்லர். இன்னும் தெளிவாக படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய அனைத்தும் பகவானின் பரம விருப்பத்திற்கு கீழ்பட்டுள்ளன என்று சிறிது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறுகின்றார். இப்ப இதுல வந்து இந்த காலத்தையும் கட்டுப்படுத்துறவர் பகவான் தான். இந்த காலத்தின்படிதான் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் காலம் பகவானால் படைக்கப்பட்டது என்பதால் அவர் அதன் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் உட்பட்டவர் அல்ல. பகவான் அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, காலம் பகவானுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறது. இப்ப பகவத்கீதையில என்ன கூறப்படுது? ஜதா ஜதா கி தர்மஸ்ய கிளானீர் பவதி பாரதா அப்துத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுரு அகாமியகம். 4ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல பகவத்கீதையில இது கூறப்படுகிறது. படிங்க அது விளக்கத்துக்குள்ள பிள்ளையம்மா. பரதகுல தோன்றலே எங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிக்கின்றேன். அனைத்தும் ஆழ்வர் வரம்புசராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதால் தோன்றும் பொழுது பௌதிக காலத்தின் எல்லைக்கு உட்பட்டவராக இருப்பதில்லை. ஜன்ம கர்மமே திவ்யம். இஸ்லோகத்தில் காலம் சரந்தம் ஸ்ரூஜதிஷ
ஆஷ்டயம் என்ற சொற்கள் பகவானின் காலத்திற்கு உட்பட்டு செயல்பட்ட போதிலும் அவர் காலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக ஒருவன் நினைக்க கூடாது. காலம் அவரது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட முறையில் செயற்படுவதற்கான அவர் காலத்தை படைக்கிறார். அவர் காலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயற்படவில்லை. ஜட உலக படங்கள் ஜட உலக சிருஷ்டியானது பகவானின் லீலைகளில் ஒன்றாகும். ரஜோகண குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது சிருஷ்டி நிகழ்கிறது என்பதால் ரஜோகுணத்திற்கு வாய்ப்பை அளிப்பதற்காக பகவான் தேவையான காலத்தை படைக்கிறார். அதுபோலவே தான் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் தேவையான காலங்களையும் அவர் படைக்கிறார். இவ்வாறாக பகவான் காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல என்பதை இச்சுலோகம் நிலைநாட்டுகிறது. இதுல வந்து பகவான் என்ன சொல்றார்? பரத குலத்தோன்றலை எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் மேலோங்கிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்று பகவான் சொல்றார். அப்ப அவர் காலத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. காலம் எதுக்கு கட்டுப்பட்டு இருக்குது? இந்த பௌதிக உலகத்துல எல்லாமே காலத்துக்கு கட்டுப்பட்டு போய் இருக்குது. அப்ப படைப்பு தொழில் நடக்குது, அதுக்கும் காலம், அழித்தலுக்கு தேவையான காலங்கள் எல்லாத்தையும் பகவான் அதுக்கு ஒரு வாய்ப்பை அங்க கொடுக்கிறார். ஈஸ்வர பரமகிருஷ்ணா என்று பிரம்ம சங்கீதையில் கூறுவது போல் ஸ்ரீகிருஷ்ணர் பரம ஈஸ்வரர் ஆவார். சச்சித் ஆனந்த விக்கிரகா, அவர் ஆனந்தமயமான நித்திய ஆன்மீக உடலை உடையவர் ஆவார். அனாதி, அவர் எதற்குமே கீழ்ப்பட்டவர் அல்ல. மத்பரதரம் நன்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா, செல்வத்தை வென்றவனே. யார் செல்வத்தை வென்றவன்? பகவான் கிருஷ்ணர். இங்க பகவான் யார கூப்பிடுறார்? தனஞ்சயாண்டு. தனஞ்சயன் அர்ச்சுனன். அர்ச்சுனனுக்கு என்ன ஒரு பேர்? தனஞ்சயன். தனஞ்சயன் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? செல்வம். செல்வத்துக்கு வென்றவனே தனஞ்சயா. வென்றவன். அப்ப வென்றவனே அர்ச்சுனா, என்னை விட உயர்ந்த உண்மை வேறு இல்லை என்று பகவான் பகவத்கீதையில் 7:7 உறுதி செய்வது போல் அனைத்தையும் படைத்தவரும் அவற்றை ஆள்பவரும் கிருஷ்ணரே என்பதால் அவருக்கு மேலான எதுவும் இருக்க முடியாது என்று பகவான் அர்ச்சுனனுக்கு சொல்றார். இந்த எட உலகம் பொய், அதாவது மித்தியா என்றும், எனவே இப்பொய்யான சிருஷ்டியை பற்றி ஒருவன் கவலைப்படக்கூடாது என்றும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியா மாயாவாதி தத்துவாதிகள் கூறுகின்றனர். பகவான் கூறையில இந்த உலகம் பொய் என்று கூட பகவான் சொல்லல, சொல்றதார் மாயாவாதிகள், அருவாதிகள். என்ன சொல்லின? இந்த உலகம் போய் இந்த சிருஷ்டியை பற்றி ஒருவன் கவலைப்படக்கூடாது, அதால பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்னு அவ சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆனா இந்த உலகம் பொய்யா தற்காலிகமானதா? பொய். என்னண்டு பொய்? தற்காலிகமானதும் ரெண்டும். அதான் ரெண்டும் வரும். பொய்யும் தற்காலிகம் என்னண்டு வரும்? இல்ல தற்காலிகமானது பொய். தற்காலிகமானது உண்மை. நான் சொல்லுங்க பிள்ளையம்மா. நிலையா உண்டு, நிலைக்காது. செல்வம் நிலைக்காது, கஷ்டம் நிலைக்காது, நிலைக்காது, சந்தோஷம் நிலைக்காது. மாறி மாறி சுழண்டு கொண்டு இருக்கிறது. நன்றி. உலகம் தற்காலிகமானது, பொய்யா இல்ல. உலகம் இருக்குது, பொய்யா? இந்த பௌதிக உலகம் இருக்கு, இங்க நாங்க இருக்கிறோம், இது பொய்யா? பொய் இல்ல, தற்காலிகம். நாங்களும் தற்காலிகமானவை, இந்த உலகம் தற்காலிகம். மீண்டும் மீண்டும் படைக்கப்படுது, அழைக்கப்படுது. அப்ப தற்காலிகமானது. அப்ப இது மாயாவாதிகள் என்ன சொல்லின? இந்த உலகம் பொய் என்று சொல்லின. அது ஒத்துக்கொள்ளப்படாது, தற்காலிகமானது, பொய்யல்ல. அப்ப ஆனால் இது உண்மையல்ல. இங்கு சத்திய கிருத் என்று கூறப்படுகிறது. அதாவது பரமபுருஷரால் படைக்கப்பட்டதை சத்தியம் பரமம் மித்தியா என்று அழைக்க முடியாது. படைப்பிற்கு காரணம் சத்தியம் என்பதால் அதன் விளைவு எப்படி மித்தியாக இருக்க முடியும்? எப்படி பொய்யாக இருக்க முடியும்? பகவானால் படைக்கப்பட்ட அனைத்தின் நியமானவையே ஒருபோதும் பொய்யல்ல என்பதை நிலைநாட்டுவதற்காகவே சத்தியகிருத் என்ற சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. சிருஷ்டி தற்காலிகமானதாக இருக்கக்கூடும், ஆனால் அது பொய்யல்ல. அப்ப தற்காலிகமானதுன்னு நீங்க வச்சுக்கொடுக்கணுமே தவிர பொய்யண்டு சொல்லக்கூடாது. உலகம் பொய்யண்டு சொல்றதுக்கு எந்த அர்த்தமே இல்லை. ஏனென்றா அது பகவானால படைக்கப்பட்டது எப்படி பொய்யாகும்? அதான் நாங்க உள்ள கூட. ஓகே, கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 12 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜ ஏஷராஜனபி கால ஈசிதா சத்வம் சீராணிகம் இவை தயதி அத தத்
பிரத் ஜனீகான் அசூரான் சூரஸ்பிரியோ ரஜஸ் தமஸ்கான் பிரமினோதி உருஸ்ரவா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: அரசே, இக்கால தத்துவமானது தத்துவ குணத்தை வளப்படுத்துகிறது. இவ்வாறாக பரமபுருஷர் அனைத்தையும் ஆள்பவர் என்றாலும் சத்வகுணம் மேலோங்கியுள்ள தேவர்களுக்கு அவர் அருள் புரிகிறார். தமோ குணம் மேலோங்கியுள்ள அசுரர்களோ அழிக்கப்படுகின்றனர். கால தத்துவத்தை வெவ்வேறு வழிகளில் செயற்படும்படி பரமபுருஷர் தூண்டுகிறார். ஆனால் அவர் ஒருபோதும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. மாறாக அவரது செயல்கள் பெருமை வாய்ந்தவை ஆகும். எனவேதான் அவர் உருஸ்ரவா என்று அழைக்கப்படுகிறார். பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதாஜி. பகவத்கீதையில் 9:29 பகவான் கூறுகிறார், சமூகம் சர்வபூதேஷன மே ஸ்திதின பிரிய. நான் எவரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் கொள்வதோ இல்லை. நான் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்கிறேன். பரமபுருஷர் பாரபட்சம் உள்ளவராக இருக்க முடியாது. அவர் எப்பொழுதும் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்கிறார். எனவே தேவர்கள் அனுக்கிரகிக்கப்பட்டு அசுரர்கள் கொல்லப்படுவது பகவானின் பாரபட்சமாகாது. இது கால தத்துவத்தின் ஆதிக்கத்தின் விளைவாகும். இது தொடர்பாக ஒரு நல்ல உதாரணத்தை கூறலாம். ஒரு மின் பொறியியலாளர் ஒரே மின் சக்தியுடன் தான் உஷ்ணப்படுத்தும் சாதனத்தையும் குளிர வைக்கும் சாதனத்தையும் பொருந்துகிறார். வெப்பமோ குளிரோ உண்டாவதற்கு காரணம் அந்த மின் பொறியியலாளர் தன்னிச்சைப்படி மின் சக்தியை திறமையாக கையாள்வதுதான். ஆனால் உண்மையில் அவருக்கு வெப்பத்துடனோ குளிருடனோ அல்லது அவற்றின் பயனாக விளையும் இன்ப துன்பங்களுடனோ எந்த சம்பந்தமும் இல்லை. பகவான் அசுரர்களை கொன்ற பல சரித்திர சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அவ்வாறு கொல்லப்பட்ட அசுரர்கள் பகவானின் கருணையால் உயர்ந்த கதியைத்தான் அடைந்துள்ளனர். உதாரணமாக பூதனையை எடுத்துக்கொள்வோம். கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்பதே பூதனையின் நோக்கம். அஹோ பகியம் ஸ்தனகால கூடம். அவள் கிருஷ்ணரை கொல்லும் நோக்கத்துடன் தன் முலைகளில் விஷத்தை தடவிக்கொண்டு நந்த மகாராஜனின் வீட்டுக்கு சென்றாள். இருப்பினும் கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட அவள் கிருஷ்ணரின் தாய் என்ற மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றாள். ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் கருணையுடையவரும் பாரபட்சமற்றவரும் ஆவர். எனவே பூதனையின் முளைப்பாலை பருகிய அவர் உடனே அவளை தமது தாயாக ஏற்றுக்கொண்டார். பகவான் பூதனையை கொன்ற செயலானது அவரது பாரபட்சமற்ற தன்மையை குறைத்து விடவில்லை. அவர் எல்லோருக்கும் தலைவராவர். சுகிருதம் சர்வபூதானா. எனவே எப்பொழுதும் பரமேஸ்வரர் என்ற உன்னத நிலையிலே உள்ள பரமபுருஷரின் குணத்திற்கு பாரபட்சமான செயல் பொருந்தாது. பகவான் பூதனையை ஒரு எதிரியாக பாவித்துக் கொன்றார். ஆனால் அவர் பரம ஈஸ்வரர் என்பதால் அவரது தாய்க்குரிய உயர்ந்த பதவியை அவள் அடைந்தாள். எனவே ஸ்ரீல மத்வ முனி பின்வருமாறு கருத்துரைக்கிறார். காலே கால விஷயே பீசிதா தேகாதிகாரண சூராணிகம் நிபஸ்திதிம் சத்வம். பொதுவாக ஒரு கொலைகாரன் தூக்கிலிடப்படுவான். கொலைகாரருக்கு மரண தண்டனை அளித்து அவனை பலவையான துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவதன் மூலம் ஓர் அரசர் அந்த கொலைகாரனுக்கு நன்மையே செய்கிறார் என்று மனு சம்ஹிதை கூறுகிறது. பரம நீதிபதியான ஸ்ரீகிருஷ்ணர் பரம ஈஸ்வரர் என்பதால் அவரும் இதே முறையில் தான் விஷயங்களை கையாள்கிறார். எனவே பகவான் எப்பொழுதும் பாரபட்சம் இல்லாதவரும் எல்லா ஜீவராசிகளிடம் மிகவும் கருணையுடையவரும் ஆவார் என்பதே முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் இதைத்தான் இந்த அத்தியாயமே பரமபுருஷர் அனைவருக்கும் சமனானவர். அவர் யாரிடமும் பாரபட்சம் காட்ட இல்லை. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாமே சமமான இதைத்தான் பகவான் காட்டுறார். நாங்கள் எதை இணைச்சு பகவானுடைய சரணடைகிறோமோ அதுக்கேற்ற அவர் பலனை அளிப்பார். இவ்வளவு சரணடைகிறோமோ அதுக்கேற்ற பலனை பகவான் அழைக்கிறார். இதில் முதல் இதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், பரமபுருஷர் பாரபட்சம் உள்ளவராக இருக்க முடியாது. அவர் எப்பொழுதும் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்ளுகிறார். எனவே தேவர்கள் அனுக்கிரகிக்கப்பட்டு அசுரர்கள் கொல்லப்படுவது பகவானின் பாரபட்சமாகாது. இது கால தத்துவத்தின் ஆதிக்கத்தின் விளைவாகும். காலத்தின் விளைவால நடக்கும் வழி ஒரு ஆள் வெற்றி பெறுன்னு ஒரு ஆள் தோல்வி பெறுவதில்லை. என்ன காரணம்? காலம்தான் அங்கே செயல்படுது, பகவான் அல்ல.
அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் அப்படி கொடுத்திருக்கு. மின் பொறியாளரை கொடுத்திருக்கு. மின் பொறியாளர் வந்து வெப்பமூட்டுற குளிர் சாதன பெட்டிக்கும் அங்க அந்த வெப்பம் தான் வருது. எங்களுக்கு கீட்டாக வேணுமென்றாலும் வெளிச்சம் எல்லாத்துக்குமே அந்த வெப்பம் தான் அங்க வருது. அப்ப அந்த பொறியியலாளர் இந்த குளிரோடும் வெப்பத்தோடையும் இதன் இதிலே அவருக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா, துன்பம் படுறாரா, அல்லது வெக்க கூடி போச்சுண்டு இதன்றாரு. அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர் அந்த பொறியை இயக்குறார். அந்தலாம் தான் எது தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற பொறியை அவர் இயக்குறார். அப்ப இதிலும் இதுதான் சொல்லப்படுது, பகவான் ஆறிலும் பாரபட்சம் இல்லை. அடுத்தது வந்து பூதனை என்ற கதை இப்ப படிச்சீங்க. கமலமாசி வாய்ச்சதுக்கு வருது. பூதனை வந்து பகவானுக்கு என்ன விஷம் கொடுத்து கொள்றதுக்காகத்தான் அவன் முளையில விஷத்தை தடவை கொண்டு வந்த குழந்தை 6 மாத குழந்தை தான் பகவான். அப்ப அவர் என்ன யசோதைய மாட்டி அவ வந்து கேட்கிறேன், நான் இந்த குழந்தைய தூக்க போறேன், நான் எனக்கு ஆசையா இருக்கு பார்க்க போறேன்னு. அப்ப அவ ஓமண்டி ஏன்னா இந்த பூதனை இறக்கி நல்ல வடிவா வலிக்கிட்டு ஒரு தாயின் அந்தஸ்தோட அவளை வடிவா வலிக்கிட்டு வர அரக்க இதை காட்ட இல்லை. கம்சன் தானே அனுப்புறான். அப்புறம் அந்த குழந்தைகள் இல்லாத எத்தனை லட்சம் குழந்தைகளை கொண்டா தெரியுமா அந்த பாவி? எத்தனையோ லட்சம் குழந்தைகளை கொண்ட பாவிக்கு என்ன கொடுப்பன விருந்து தெரியாத கிருஷ்ணரை தூக்கி, கிருஷ்ணரு தெரியும் இவ என்ன செய்ய வந்திருக்கிறான்னு, தூக்கி பாலை கொடுக்க இந்த விஷத்தை தடவி கொடுக்குறேன், அவரை கிருஷ்ணரை கொண்டுடுவேன், தான் போய் கம்சன் நல்ல பேரெல்லாம் எடுக்கலாமன்னு. பகவான் என்ன செய்தார், அப்படியே பாலை உறிஞ்சிற மாதிரி அவன் உயிரே உறிஞ்சினான். உறிஞ்சி அவ உயிர் போய்க்கதான் அவ எத்தனையோ அடி பெரிய ஒரு மலை போல படுத்திருக்கிறா. அப்பதான் அரக்க உணம் பிறகுதான் அரக்கியாயே படுத்திருக்கிறா. பகவானுக்கு முதலே தெரியும். ஆனாலும் பகவான் அவருக்கு தாயண்ட அந்தஸ்தை கொடுத்து எங்க வச்சிருக்கிறார், ஓலோக விருந்தாவனத்துல வச்சிருக்கிறார். இதுக்கும் கதை இருக்குது. பலி மகாராஜான்ற சகோதரி தான் முதல் பிறப்பில் இந்த பூதனவா வந்தது பலி மகாராஜான்ற மகள். பலி மகாராஜா தியாகம் செய்கிறார் எல்லாம் இந்திரன் பதவியை அடையிறதுக்கு. அதெல்லாம் அப்புறம் 7, 8 எல்லாம் நாங்கள் நிறைய 8 படிப்போம் அதை பற்றி. அப்போ அவர் வந்து அப்போ பகவான் வந்து பாமன் அவதாரம் குள்ள அவதாரமாக வாரார். அப்படி சிவந்த மஞ்சள் நிற மேனியும் அவர் அவ்வளவு அழகு வாமன ரூபத்தில் அவர் வரைக்கு. அப்போ பலிமராசன் அந்த மகள் என்ன நினைக்கிறாவாம், இப்படி ஒரு குழந்தை இருந்தால் இப்படி இருக்கும், எனக்கு நான் பால் ஊட்டி நான் அந்த மாதிரி பார்ப்பேனே, இப்படி ஒரு குழந்தை வேணுமெண்டு அவன் மனதில் நினைக்கிறா. பகவான் தானே பரமாத்த ரூபத்தில் எல்லா இதயத்திலும் இருக்கிறார். ததாஸ்து அண்டு உடனுமே அங்க சொல்லிட்டாரா, மனதுக்குள்ளேயே சொல்லிட்டார் இவக்கு அந்த அந்த பாக்கியம் தருவனண்டு. அடுத்தது பலிமராசாட்ட 3 அடியிலே எல்லாத்தையும் கேட்டுட்டு 3வது அடியோடைய பலிமராசா தலையை கொடுத்தது சுதாலத்துக்கு அனுப்பிட்டார இல்ல 3 அடியிலேயே. அந்த நேரம் என்ன சிக் இப்படி ஒரு குழந்தை என் கையில அப்படியே நசிச்சு கொண்டுடுவேன்டா இணைச்சாவா. பகவான் அதுக்கு ததாசு என்று கொடுத்துட்டேன். இவ தான் பிறகு கம்சனுக்கு சௌரம் அப்புறம் தான் அங்க பூதனவா பால் கொடுக்க போறார். அப்ப முதல் அவ என்ன நினைச்சா, எனக்கு இப்படி ஒரு குழந்தை நினைச்சா நான் பால் கொடுத்து அன்பால நான் பாப்பேன்னு நினைச்சா. பலி மகாராஜாண்ட மகள். அப்ப ஹம்சனும் பலி மகாராஜாண்ட மகனே இல்ல. நோ 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 பலி மகாராஜாக்கு பிறந்து மகளா பிறந்த அடுத்த பிறப்பில கம்சனுக்கு சௌரமா பிறகு வாரா. இது ஒரு பிறப்பில நடந்த கதையில இல்ல. அப்ப அந்த அதான் சொல்ற பரமாத்மா ரூபத்திலே எங்கட இதயத்துல பகவான் இருக்கிறதாலே என்னென்ன இணைக்கிறோமோ அதுக்கு சாட்சியாக அவர் இருந்து அதை நடத்துவார். இவன் முதல்ல என்ன நினைக்கிறா, இப்படி ஒரு வடிவான குழந்தை இப்படி ஒரு குழந்தை இருந்தா நான் தூக்கி அணைச்சு பால் கொடுப்பேன்டா. இப்ப பூதனையா வரைக்கும் அந்த பால் கொடுக்குற பாக்கியத்தை அவ கொடுத்துட்டாரா இல்லையா, பால் கொடுக்குறதும் கொடுத்துட்டாரு. அடுத்த நிமிஷம் பலி மகாராசா அவ சுதாலத்துக்கு அனுப்பினோம் என்ன நினைச்சா, இப்படி பிள்ளை பிறந்தா நான் கொண்டுடுவேன் வைனாச்சா. அந்த கொல்றதுக்காக தான் விஷத்தை தடையை கொண்டு வந்தா கொல்ல. இங்க அந்த கட்டத்துல செய்துட்டாங்க, செய்ய பண்ணி போட்டார். ஆனா அங்கே என்ன நடந்தது, அவ கொல்லண்டு வந்தா பகவான் அவரை கொண்டுட்டார். அந்த கட்டம் மாறிட்டுது. ஆனா வந்த இனப்ப எப்படி கொல்லத்தான் வந்தவ, பால் கொடுத்து கொல்றதுக்கு வந்தா பகவான் பால் கொடுக்குற அதை எடுத்துக்கொண்டு இவ தன்னை கொல்ல வர பகவான் அவ கொண்டு. ஆனாலும் அந்த இனப்பு இருக்குல்ல, நான் பிள்ளைய பால் கொடுக்கணும் இப்படி ஒரு குழந்தைய நான் பார்க்கணும்ன்ற ஒரு ஆசைப்பட்ட எல்லாம் முதல் அதால தாய் என்ன அந்த குருதங்க விட்டுருக்கு. கோலோக விருந்தாவனத்தில் அவக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு. யசோதா அம்மாவே கோலோக விருந்தாவனத்தில் இருக்குன்னு அதே மாதிரி இவக்கும் ஒரு இடம் பகவான் கொடுத்துட்டாராங்க. அதான் சொல்றோம், ஒரு கொஞ்சம் பத்தி செய்தாலும் பகவானுக்காக நாங்க செய்தோம்டா எதுவுமே வீண் போறையில் நட்டப்படுறதே இல்லை. அதான் நீல கொடுத்துருக்க. அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன செய்யறார், பரம ஈஸ்வரர் அவர் என்பதால் அவரும் இதே முறையில் தான் விஷயங்களை கையாளுகிறார். எனவே பகவான் எப்பொழுதும் பாரபட்சம் இல்லாதவரும் எல்லா ஜீவராசியிடம் மிகவும் கருணை உடையவரும் ஆவார் என்பதே இதன் முடிவாகும். அவர் எல்லாருக்கும் பரம தந்தை, அவர் கருணையோடு தான் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓகே 13 தனா மாதாஜி வாங்க.
அதாரை போதா கிருத பூர்வம் இதிகாச சுராசினிச பிரித்யா மகாகிரதௌ ராஜன் பிருச்சதே ஜாத சத்ரவே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ பிரபாதருக்கு மொழிபெயர்ப்பு. அரசே, முன்பு யுதிஷ்டிர மகாராஜனால் நடத்தப்பட்ட மகத்தான ராஜ்ய யாகத்தின் போது அவரால் நாரத முனிவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அக்கேள்விக்கு விடையளித்த மாமுனிவரான நாரதர், பரமபுருஷர் எப்படி அசுரர்களை கொல்லும் பொழுது கூட எப்பொழுதும் பாராபட்சமற்றவராகவே நடந்து கொள்கின்றார் என்பதை காட்டும் சரித்திர உண்மைகளை எடுத்துரைத்தார். இவ்விஷயத்தில் ஒரு தெளிவான உதாரணத்தை அவர் கொடுத்துள்ளார். பொருளுரை. உதிஷ்டிர மகாராஜனால் நடத்தப்பட்ட ராஜசிய யாக அரங்கத்தில் சிசுபாலனை கொல்லும் போது கூட பகவான் எப்படி அவரது பாரபட்சமின்மையை வெளிப்படுத்துகிறார் என்பதை இது விவரிக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. இப்ப உஷ்ணமராசன் கேட்ட கேள்விக்கு தான் நாரதர் பதில் கொடுக்கிறார். அங்க சிசுபாலனை கொண்ட கதையும் சொல்லப்படுது. அடுத்த 15க்கு வாங்க. திருஷ்டுவா மகாபுதம் ராஜராச சூஷ மகாக்ரௌதௌ வாசுதேவ பகவதி சாயுச்சிய சேது பூபுஜக தத்ராசீனம் சுராரிசம் ராஜபாண்டு சூதோக்ரதௌ பப்ராச விப்சிதம் மனா மூனினாம் சுருணாவதாமிதம். மொழிபெயர்ப்பு. அரசே, ராஜசூய யாகத்தில் பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் சிசுபாலனின் ஐக்கியமானதை பாண்டு புத்திரரான யுதிஷ்டிர மகாராஜன் நேரடியாக கண்டார். இதனால் ஆச்சரியமடைந்த அவர் அதற்கான காரணத்தை பற்றி அங்கு வீற்றிருந்த தேவ ரிஷி நாரதரிடம் வினவினார். அவர் கேட்ட கேள்வியை அங்கு கூடியிருந்த மற்றெல்லா முனிவர்களும் கூட செவியுற்றனர். ஹரே கிருஷ்ண. இதனால் ஆச்சரியமடைந்த அவர் இதற்கான காரணத்தை பற்றி அங்கு வீற்றிருந்த தேவரிசினாரிடம் கேட்கிறார். ஏனென்றா சிசுபாலன் பொறாண்மை உள்ளமும் பகாமையும் கொண்டவர். எப்போவுமே பகவானை பழிச்சு கொண்டு எங்கேயுமே பகவானை பற்றி கூறிக்கொண்டே இருந்தது. சிசுபாலன் அம்மா பகவானை கேட்டது, நீ அவனை ஒன்றும் செய்திடக்கூடாதுன்னு கேட்டது. பகவான் சொன்னவர், 100 பழி சொல்ல நான் ஏற்றுக்கொள்வேன், 99 சொல்லி முடிஞ்சா அவன் கடைசியாக சொன்னது 100 சொல்ல தாண்டினானோ நான் அவனை கொண்டுருவேன்னு பகவான் சொல்லிட்டார். அப்போ ராசசூசிய யாகம் நடக்கிற நேரம் பகவான் அங்கே இருக்கிறார். பகவானை அவமதிச்சு கொண்டே இருக்கிறான் சிசுபாலன். ஏண்டா பகவானுக்கு முதலிடம் கொடுத்து அந்த ராசசூசிய யாகத்திலே அவரை தான் முதலிடம் கொடுத்து வச்சு உதிஷ்ண மகாராசாக்கள் இருந்து அமர்த்தினது. அது வரைக்கு பிடிக்கல. அப்போ புரான் மேலே பேசிக்கொண்டிருக்க அது 100வது சொல்லாக பகவான் சுதசக்கனத்தை விட்டுட்டார். ஆனால் அந்த சிசுபாலன் அந்த ஒளி, அந்த ஆத்மா, அந்த ஜீவாத்மா எங்கே போகுது? பகவான் உடலுக்குள்ளேயே போய் ஐக்கியமாகுது. இதை உதிஷ்ண மகாராஜர் பார்த்து கொண்டிருக்கவே, அங்கே விழுந்தவை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கவே பகவான் உடலுக்குள்ளே ஐக்கியம் ஆகுது சிசுபாலன் உடல். அப்போ அதுக்குத்தான் அவர் கேள்வி கேட்கிறார். அங்கே கூடியிருந்த மற்றெல்லா முனிவர்களும் கூட அதை செவி விட்டனர், பார்த்தினே. அதால அந்த கேள்வி எழுப்பினே எப்படி அது நடக்க. என்னென்னா பகவான் எதிர்த்து கொண்டே இருந்தவர்தான் தானே அவன் சிசுபாலன். இவன் கதை உங்களுக்கு தெரியும் தானே. சிசுபாலனார் அப்படி எங்க இருந்து வந்தாங்க? முதலார் அந்த 2 பேரும் 3 புறப்பல்ல அடக்கின. முதல் ரண்யாக்ஷன், மற்றது ரண்யகசிபு, பிறகு ராவணன் கும்பகர்ணன், பிறகுதான் சிசுபாலன், அந்த தத்வகரன். அப்ப இதைத்தான் இப்ப இது என்னண்டு இவன் பரம எதிரியா இருந்தவன் இப்ப என்னண்டு இவன் பகவான் உடலுக்கு போய் முத்தி அடைகிறான் என்றதான் கேள்வி. ஓகே, 16 வாங்க நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்ஜை. பதம் 16. ஸ்ரீ உதிஷ்டவாச அஹோ அதி அத்புதம் ஹி ஏதத்ருலபை காந்தினாமபி வாசுதேவ பரே தத்வே பிராதிஸ் சைத்யஸ்ய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜன் வினவினார், அசுரனான சிசுபாலன் மிகவும் பொறாமை கொண்டிருந்த போதிலும் அவன் பரமபுருஷரின் உடலுக்குள் ஐக்கியமானது மிகவும்
அற்புதமாக உள்ளது. இந்த சாயுக்கிய முக்தி சிறந்த ஆன்மீகங்களால் கூட அடைதற்கரியதாகும். அவ்வாறு இருக்க பகவானின் பகைவன் எப்படி அதை அடைந்தான்? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வாசிக்கிறீங்களாமா? வாசிங்கம்மா. இரு வகையான ஆன்மீகிகள் உள்ளனர், ஞானிகள் மற்றும் பக்தர்கள். பக்தர்கள் பகவானின் இருப்பில் ஐக்கியமாக விரும்புவதில்லை, ஆனால் ஞானிகள் அதை விரும்புகின்றனர். ஆனால் சிசுபாலனோ ஞானியும் அல்ல, பக்தனும் அல்ல. எனினும் பகவானிடம் பொறாமை கொண்டதாலேயே அவன் அவரது உடலுக்குள் ஐக்கியமாகும் உயர்ந்த நிலையை அடைந்தான். நிச்சயமாக இது ஆச்சரியமானதுதான். எனவே பகவான் சிசுபாலனுக்கு அருள் புரிந்ததன் மர்மத்தை பற்றி யுதிஷ்டர் வினவினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இரு வகையான ஆன்மீகள், ஞானிகள் மற்றும் பக்தர்கள் உண்டு. இப்ப பகவான் இந்த சாயுச்சியா முத்தின்றது பகவானுடைய பிரம்மஜோதி ஒளி, அந்த வெளிச்சத்தில் தான் இப்போ இவன் முத்தி அடைஞ்சது. அப்போ அருவவாதிகள் எல்லாம் எங்கே போக விரும்புகிறது? அந்த பிரம்மஜோதிக்கு தான், அந்த சாருஜா முத்தி அடைய தான் விரும்புகிற, பகவானோட ஒன்றை கலக்கிற இதுக்கு தான் போக விரும்புகிறது. ஆனால் இப்போ இவன் ஞானியும் இல்லை, ஒரு பக்தனும் இல்லை, இவன் எப்படி இதுக்குள்ளே போகிறான்? இப்போ அருவாதிகள் கூட அதுக்கண்டு இதுகள் தவம் இருந்து தானே போய் அங்கே ஒன்றரப்ப கிழக்க போயினேன். ஆனால் இவன் எந்த இதுவும் இல்லாத ஒரு பகைவனாக இருந்து கொண்டு, ஒரு அசுரனாக இருந்து கொண்டு, இவனுக்கு என்னென்ன அந்த முத்தி கிடைச்சிது? அதுதான் இப்போ கேள்வி. ஓகே, அடுத்த கதிர்மால் மாதாச்சு வாங்க 17. ஹரே கிருஷ்ணா. பதம் 17. ஏதத் வேதிதிம் இச்சாம சர்வ ஏம பயம் முனே பகவான் நித்யா வேணோ திவிஜைஸ் தமசி பாதிதஹ. மொழிபெயர்ப்பு. மாமுனிவரே, பகவானுடைய இந்த கருணைக்காக காரணத்தை அறிய நாங்கள் அனைவரும் ஆவலாக உள்ளோம். வேணன் என்ற ஓர் அரசன் முன்பு பரமபுருஷரை நிந்தித்தான் என்றும், அதன் மூலமாக பிராமணர்களால் அவன் நரகில் வீழ்த்தப்பட்டான் என்றும் நான் கேட்டிருக்கின்றேன். சிசுபாலனும் நரகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க அவன் எப்படி பகவானிடம் ஐக்கியமானான்? ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இதுல நில்லுங்க. இதுல என்ன இப்ப சொல்லி போடாக்கு, இதுல வேணன்ற கதை வருது. வேணன் யாருன்னு தெரியுமா? வேணன் தான் அந்த ஜடபதர் பரதருக்கு பிறந்த அந்த ஒரு குலப்படியான மகன். ஜடபரதருக்கு அப்படி பிறகு இல்லையே, திருவனுக்கு யாருக்கோ அந்த திருவண்ட பரம்பரையில பிரியாவிரத அந்த பரம்பரையில அப்ப அங்க அங்கன் திருவண்ட மகன் பரம்பரைக்கு வருது. அப்ப அங்கன் மகன் வேணன், குலச்சவர். அப்ப அந்த அங்கன் மகன் வேணன். அங்கன் ஒரு நல்லவர், ஆனா அவருக்கு பிறந்த மகன் வேணன் அசுர குணமா இருக்கிறார். ஆனா அங்கன் இறந்த பிறகு நாட்டை ஆள்ற பொறுப்பு வேற யாருமே இல்லாத கட்டத்துல பிராமணர்கள் வேணனை அந்த இதுக்கு அமர்த்தினவ. ஏன் அப்படி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனையே வேணன் இவ்வளவு கெட்ட குணத்துல இருக்கிறான்டா, அங்கன் கட்டின மனைவி மரணத்தின் மகளைத்தான் அவர் கல்யாணம் கட்டினது. அது மட்டும் இல்லை, அங்கனுக்கும் அந்த காம ஆசை இருந்ததாம். அதால பிறந்த குழந்தை, ஒரு மரணத்தின் மகளுக்கு பிறந்த குழந்தையால இவனுக்கு அசுர குணம் அங்க மேலோங்கியதால, அப்ப நாட்டை ஆள்றன்னு சொல்லி என்ன நடக்குது? ஜாகங்களை நிறுத்தி, கடவுள் பத்திய நிறுத்தி, பசுக்களை கொண்டு பிராமணர்களுக்கு தொந்தரவு கொடுத்து எல்லா அட்டூழியமும் நடந்த பிறகு தாங்க முடியாமல் பிராமணர்களின் சாபம் போட்டே வேணனை கொண்டுட்டின. பேந்து வேணன்ற உடலை கடைஞ்சு வந்தவரார். இது மட்டும் சொல்லிட்டேன். அவர்தான் பிருது மகார். நன்றி மாதாஜி. அங்க தோண்டியா சாடி வயதுக்கு இழந்து. ஓகே, நன்றி. அந்த பிருது மகாராஜு அங்க இருந்து அவர் அப்படி ஒரு நாட்டை ஆள்றார். பூமியை கலைச்சு கொண்டு போறாரு. ஏன் பூமி விளைஞ்சு கொடுக்கல என்ற கேள்வி கேட்கிறார். அப்ப அதுக்கு பிறகு பிருது மகாராஜாண்ட ஆட்சி காலத்துல பூமி அந்த மாதிரி விளைஞ்சு கொடுக்குது. பிருது மகாராஜாவும் பகவானுடைய சத்திய ஆவேச அவதாரம். இப்ப பிரிய பேரன் தான் வேணன். என்ன அங்கண்ட மகன். ஓகே, 18 மேலும் வாசிங்கோ நிர்மலா. ஹரே கிருஷ்ணா. பதம் 18. ஸ்ரீல பிரபாதாவுக்கு ஜெய். தமகோச சுதபாப ஆரப்ய கலபாசனாத் சம்பிரதி அமர்ஷி கோவிந்தே தத்வக்ர சதுர்மதீக. மொழிபெயர்ப்பு. சரியாக பேசக்கூட தெரியாத அவனது குழந்தை பருவத்தின் ஆரம்பத்திலிருந்தே தமகோசனின் மிகவும் பாவமுள்ள மகனான சிசுபாலன் பகவானை நிந்திக்க துவங்கினான். மேலும் மரணமடையும் வரை அவன்
ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தொடர்ந்து பகமை பாராட்டி வந்துள்ளான். அவனது சகோதரனான தந்தவர்க்கனும் அதையே செய்து வந்துள்ளான். ஹரே கிருஷ்ணா. என்று சொல்லப்படுது. அவர் கேட்ட கேள்விக்கு யார் கேட்டுக்கொண்டிருந்தது? உதிஷ்ண மராசா கேட்கிறாரு எல்லா கேள்வி நாரதர்கிட்ட. ஏன் சிசுபாலனுக்கு இந்த இடத்தை கொடுத்தவர் பகவான்? அதுக்குத்தான் இப்ப அதுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஓகே, இதுல இப்ப எல்லாரும் பாத்துட்டீங்க நினைக்கிறேன். ஓகே, அம்மா வாங்கோ. சபதோர் அசக்ருது விஷ்ணும் யத் பிரம்ம பரம் அவ்வயம் சவித்ரோ நாஜயதோ ஜிக்வாயா நாதா நந்தாம் விவிச துஸ்தாம. ஹரே கிருஷ்ணா. பதம் 19 மொழிபெயர்ப்பு. திருலபரோபாதாவுக்கு சிசுபாலன் தக்க வக்கரனாக இருவரும் பரமபுருஷரும் பரப்பிரவனும் ஆகிய பகவான் விஷ்ணுவை, அதாவது கிருஷ்ணரை திரும்ப நிந்தனை செய்து வந்த போதிலும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்தனர். அவர்களது நாக்குகள் குற்றத்தினால் பீடிக்கப்படவும் இல்லை. அவர்கள் நரக வாழ்வின் இருண்ட பிரதேசத்தில் பிரவேசிக்கவும் இல்லை. அதைக் கண்டு நாங்கள் உண்மையாகவே மிகவும் ஆச்சரியப்படுகின்றோம். பொருளை கிருஷ்ணரட்சனார் பின்வருமாறு பகவத்கீதையில் 10:12 வரிக்கப்படுகின்றார். பரம் பரம் பிரம பரம் தாம பவுத்திரம் பரம் பவான். தாங்களே பரப்பிரமனும் பரம அடைக்கலம் தூய்மை செய்பவரும் ஆவீர். இங்கு இது உரு செய்யப்படுகின்றது. விஷ்ணுவும் பரம் அப்பியம் பரம விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். கிருஷ்ணர் தான் விஷ்ணுவுக்கு காரணம். விஷ்ணு கிருஷ்ணருக்கு அல்ல. அது போலவே பிரமனும் கிருஷ்ணருக்கு மாறாக கிருஷ்ணர் தான் பிரமத்துக்கும் காரணம். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் பரப்பிரமனாவார். பரம் அத்வயம். ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல இப்ப உதிஷ்ண மராசா ஆச்சரியமா கேள்வி கேட்கிறாரு இல்ல, இவர் எப்படி பாருங்க, பகவானை எதிர்த்து கொண்டிருந்தும் பெண் குஷ்டம் பெற இல்ல, வருத்தங்களால பீடிக்கப்படவில்லை, நரகத்துக்கு இருண்ட இதுக்கு எல்லாம் போக இல்லை. என்ன காரணம்? அவரையே சதா நினைச்சு கொண்டிருக்கிறார். எதிரிகளை நினைக்கிறது தானே கூட எல்லாரும். பகவானை இணைச்சு கொண்டிருக்கிறது ஒரு காரணம். என்ன ஒரு முக்கிய காரணம்? ஐயன் விசயனா இருந்தவே இல்ல, பகவானுடைய பக்தர்கள் முதல் வாயிற்காவலர்களா இருந்தவர். அது மட்டும் இல்ல, என்ன சொன்னார், 3 பிறப்புல பகவான்கிட்ட திரும்பி போனே இல்ல. இப்ப தத்வாகரன் சிசுபாலன் கடைசி பிறப்பில்ல, 3வது பிறப்பு. இதுல அவ திரும்பி போன. அப்ப ஆனால் அவ கொஞ்ச நாள் போய் பிரம்ம ஜோதியில தங்கி அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் பேந்து வைகுந்தத்துக்கு அவ போயின. அப்ப இதுதான் இதுகளின் காரணம். அப்ப அதாலதான் பகவான் அவை நேரத்துக்கு அனுப்ப இல்லை, வெண்குட்டமோ நோயோ எதுவுமே பிடிக்க விட இல்லை. பகவான் எவ்வளவுதான் இவை எதிர்த்தாலும் பகவான் அங்க அனுக்கிரகிச்சு கொண்டிருக்கிறார். ஏன் எவ்வளவு தூரம் பகவானை நெருங்கி எதிரியாவை இணக்கினியோ அப்பதான் கதியா பகவான்கிட்ட போக முடியும். இது பகவானே வாக்குறுதி கொடுத்து தானே இங்க அனுப்பினவர். எவ்வளவு தூரம் நீங்க எதிர்க்கிறீங்களோ 3 புறப்புல என்னட்டு வந்துருவீங்களாண்டு. அதெல்லாம் அதில் எதிர்த்துக்கொண்டே இருக்குது. மற்றது இல்லை என்ன, பரப்பிரமம் பரம்தாமம் பவித்திரம் பரமம் பவான் என்று சொல்லப்படுது. பகவான் தான் இந்த விஷ்ணுவுக்கும் காரணம், பிரம்மத்துக்கும் பிரம்ம ஜோதி எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தான் மூல காரணம். கிருஷ்ணர்ல இருந்து தான் இந்தலாம் பெருதே தவிர விஷ்ணுவோ பரப்பிரமமோ பகவானுக்கு காரணம் இல்லை. பகவான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் என்று இல கூடப்படுது. ஓகே புள்ளியம்மா, அங்க புள்ளியம்மா. கிருஷ்ணா பதம் 20. ஹரே கிருஷ்ணா பதம் 19. 20. ஹரே கிருஷ்ணா பதம் 20. கதம் தஸ்மின் பகவதி துரக்வக்ராண்ய தமானி பஷ்யதாம் சர்வலோகானாம் லயம் ஈயதுர் அஞ்சசா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீலபரவாதருடையது. பல உயர்ந்த புருஷர்களின் முன்னிலையில் அதற்கரிய இயற்கையுடைய ஸ்ரீ கிருஷ்ணன் உடலுக்குள் சிசுபாலனும் தத்வக்கரனும் மிகவும் சுலபமாக பிரவேசத்துக்கு எப்படி சாத்தியமாகும்? நானும் அதுதான் கேட்கிறேன். சிசுபாலன் முன்பு வைகுண்டத்தின் வாயில் காப்போன்களாக ஜயன் விஜயனாக இருந்தார்கள். கிருஷ்ணன் உடலில் ஐக்கியமானதும் அவர் இறுதியான இலக்கல்ல. சில காலத்திற்கு அவர்கள் சாயுஜ்ய முக்தி நிலையில் இருந்தனர்.
பின்னர் அவர்கள் கொண்ட பகவான் சாருஜ்ய வாழும் மற்ற சாலோக்கிய முத்திகளை பெற்றனர். பல பிராமணர்களை கொன்றவன் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் நரக வாழ்வில் துன்புறும் தண்டனையை பெறுகின்றான். ஆனால் பரமபுருஷரை நிந்தித்தவன் அதைவிட பன்மடங்கு அதிகமான தண்டனையை பெறுவான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் சிசுபாலனோ நரக வாழ்வில் விடுவதற்கு பதிலாக உடனடியாகவும் வேச்சுரமாகவும் சாயுச்சிய முக்தியை பெற்றுவிட்டான். சிசுபாலனுக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. வெறும் கட்டுக்கதை அல்ல, அது நிகழ்ந்ததை அனைவரும் கண்டனர். இதில் ஆதாரத்திற்கு குறைவில்லை. அது எவ்வாறு நிகழ்ந்தது அது குறித்து யுஷ்டமாதாவின் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல இவர் சாருஜ்யா முத்தி தான் இவர் அடைஞ்சவர். அது பகவான் உடம்புல பிரம்மஜோதியில போய் அந்த பிரம்ம ஒளியில கலக்கிறது இறுதி முத்தி அல்ல. அது தூய பக்தர்களுக்கு அது நரகத்துக்கு ஒப்பிடப்படுதாம். அது இறுதி முடிவே இல்லை. ஆனால் இவ இப்ப என்ன நடக்கு, இந்த சாருஜாமுத்தியில போய் அந்த சாருஜாமுத்தி தான் அந்த பிரம்மஜோதி அங்க போய் கொஞ்ச காலத்துக்கு அங்க இருந்து இவ பேர்ந்து அங்க இருந்து தூய்மைப்படுத்தி கொண்டு பகவான் இறுதி முடிவான வைகுந்தத்துக்கு அவ போயின. அதுக்காக இப்ப கொஞ்ச நாளைக்கு இந்த பிரம்மஜோதியில அவ இருக்கின அங்க போயினே அதை சொல்லப்படுது. மற்றது இதுல என்ன சொல்லப்பட, பல பிராமணர்களை கொண்டவன் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் நரக வாழ்வில் துன்புறும் தண்டனையை பெறுகிறான். ஆனால் பரமபுருஷரை நிந்தித்தவன் அதைவிட பன்மடங்கு அதிகமான தண்டனை பெறுவான் என்று சாத்திரங்கள் கூறுகின்றது. பிராமணரை கொள்ற பாவமே அது பிரம்மகத்தி தோஷம். அந்த பாவத்தை விட பகவானை நிந்திக்கிற பாவம் அதை விட பெருசாமண்டு இதுல கூடப்படுது. ஓகே, கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 21. ஏதத் பிரமாப்ஜதி மே புத்திர் தீபர்ஷிர் இவ வாயுனா ப்ரூதி ஏதத் புத்தமம் பகவான் ஹி அத்ரகாரணம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்விஷயம் சந்தேகமின்றி மிகவும் அற்புதமானதுதான். உண்மையில் வீசுங்காட்டால் ஒரு தீபச்சுடர் அலைவாவதைப் போல் என் புத்தி தடுமாற்றம் அடைந்துள்ளது. நாரத முனிவரே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர். அற்புதமான இச்சம்பவத்திற்கான காரணத்தை எனக்கு கூறி அருளுங்கள். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபாதாஜ். தத் விஞ்ஞானர்தம் சகுரும் ஏவாபிகசேத். வாழ்வின் கடினமான பிரச்சனைகளால் ஒருவன் குழப்பமடையும் பொழுது அவற்றுக்கு தீர்வு காண அவன் நாரதரை போன்ற அல்லது அவரது சீட பரம்பரையில் வரும் அவரது பிரதிநிதியை போன்ற ஒரு குருவை அணுக வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனர். எனவே ஒரு அற்புத சம்பவத்திற்கான காரணத்தை விளக்கும்படி யுதிஷ்டிரர் நாரதரை வேண்டினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப யுதிஷ்டிரருக்கு பிரச்சனை இதுக்கு தீர்க்கிறத யாரை பிடிக்கிறார்? ஆன்மீக குருவான நாரதரை பிடிக்கிறார். நாரதர் தான் இதுக்கு விளக்கம் சொல்ல வேணும். ஏனென்றா அவருக்குத்தான் அந்த எல்லா விளக்கமும் சொல்ல முடியும். ஒரு சாதாரண ஆளுகிட்ட போய் விளக்கம் கேட்க முடியாது. அப்ப முற்றும் துறந்த துறவி, அவர் ஒரு ரிஷி, அவர் ஒரு முனிவர், அவர் தான் இந்த பிரச்சனைக்கு என்னன்றதை சொல்ல முடியும். முக்காலத்தையும் அறிஞ்சவர் அவர். ஓகே, 22 தனா மாதாஜி வாங்க. ஸ்ரீ பாதராணி வாச. இப்ப ராஜ நஸ்தத் வாச அகர்ணிய நரோத பகவான் ரிஷிக துஷ்ட பிரகாதம் ஆபாஷ்ய சுருணாவதத் சதா கதக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ பிரபாதற்கு மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக குருவும் அனைத்தும் அறிந்தவருமான நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜாவின் அவ்வார்த்தையை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இவ்வாறாக யாகத்தில் பங்கேற்ற எல்லோர் முனிவர்களின் முன்னிலையிலும் அவர் பின்வருமாறு பதிலளித்தார். இப்ப யுதிஷ்டிர மகாராஜா நாரதரோட காய்ச்சி கொண்டிருந்த கதையை சுகதேவ பரிசித்த மகாராஜாக்கு சொல்லப்படுது. இப்படி அவர் கேள்வி கேட்கிறார், இனி நாரதர் பதில் அளிக்க போறார். ஓகே, நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பதம் 22. பதம் 23. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ நாரத உவாச. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். நிந்தனஸ்தவ சத்கார நயனத்காராத்தம கலேவரம் பிரதான பரயோ ராஜன் அவிவேகேன கல்பிதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் ஸ்ரீ நாரதாஜி கூறினார், அரசே, இகழ்ச்சி, புகழ்ச்சி, அவமரியாதை, மரியாதை
ஆகியவை அறியாமையின் காரணத்தால் தான் அனுபவிக்கப்படுகின்றன. பந்தப்பட்ட ஆத்மாவின் உடலானது இந்த ஜட உலகில் துன்புறுவதற்கேற்ற முறையில் பகவானால் திட்டமிடப்பட்டு அவரது புறசக்தியின் வாயிலாக உருவாக்கப்படுகின்றது. பொருளுரை. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பகவத்கீதை 18:61 பின்வருமாறு கூறுகிறது: ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திடஸ்ததி பிராக்மயன் சர்வ பூதானி யத்ராணி ரூடானி மாயையா. ஹரே கிருஷ்ணா. அர்ச்சுனா, பரமபுருஷர் எல்லோருடைய இதயங்களிலும் இருந்து கொண்டு ஜடசக்தியாலான ஓர் இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை வழிநடத்துகிறார். ஒரு ஜட உடல் பரமபுருஷரின் வழிகாட்டலின்படி புறசக்தியால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த இயந்திரத்தில் அமர்ந்தபடி பிரபஞ்சம் முழுவதிலும் சஞ்சரிக்கும் பந்தப்பட்ட ஆத்மா அவனது தேகாபிமானத்தின் காரணத்தால் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கின்றான். உண்மையில் இகழ்ச்சியின் துன்பமும் புகழ்ச்சியின் இன்பமும் நல்ல வரவேற்பின் மரியாதையும் சூடு சொற்களின் அவமரியாதையும் பௌதீக வாழ்வில் மட்டுமே அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் பரமபுருஷரின் உடல் பௌதீகமானதல்ல, அது சச்சிதானந்த விக்கிரகம் என்பதால் அவர் மரியாதை அல்லது அவமரியாதையாலேயோ புகழ்ச்சி அல்லது இகழ்ச்சியாலேயோ பாதிக்கப்படுவதில்லை. பகவான் எப்பொழுதும் பாதிப்படையாதவராகவும் பூரணமானவராகவும் இருப்பதால் பக்தர்களின் நல்ல பிரார்த்தனைகளால் அவர் அதிக இன்பத்தை உணர்வதில்லை. ஆனால் பக்தனோ பகவானுக்கு செய்யும் பிரார்த்தனைகளால் மிகுந்த நன்மைகளை அடைகின்றார். உண்மையில் பகவான் தமது பெயரளவேயான பகைவர்களிடம் மிகவும் அன்பு கொண்டுள்ளார். ஏனெனில் பரமபுருஷரை ஒரு எதிரியாக சதா நினைத்து கொண்டிருப்பவன் கூட நன்மை அடைகின்றான். பகவானை ஒரு நண்பராகவோ அல்லது எதிரியாகவோ நினைத்து கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மா எப்படியேனும் பகவானிடம் பற்றுக்கொள்வானாயின் பெரும் நன்மையை அவன் பெறுவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல அர்ஜுனன் பகவான் என்ன சொல்றார்? எல்லா இதயத்திலும் அவர் இருந்து கொண்டு ஜட சக்தியிலான ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர் போன்று ஜீவராசிகளின் பயணங்களை அவர் வழி நடத்துகிறார். நாங்கள் எங்களுடைய உடல் என்ன ஒரு இயந்திரத்துல இந்த ஆத்மா அமர்ந்திருக்குது. இந்த இயந்திரத்துல அமர்ந்திருக்கும் இந்த ஆத்மாவை இந்த பயணங்களை யார் வழி நடத்துகிறார்? பகவான் வழி நடத்துகிறார். அவருக்கு தெரியும் இந்த ஜீவாத்மா என்ன நினைக்குது, அதுக்கு ஏற்ற ஒரு உடலை கொடுப்படுது, இயற்கையால கொடுப்படுது, அதுக்கேற்ற மாதிரி அவர் வழி நடத்தி கொண்டு போறார். அப்ப பந்தப்பட்ட ஆத்மா தனது தேகாபிமானத்தின் காரணத்தால் துன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறார். நாங்கள் என்ன நினைப்பில் இருக்கிறோம்? உடல் மட்டிலுமே கருத்துல இருக்கிறதால நாங்கள் துன்பத்தை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் யார் உண்மையில பகவான் அங்கத்துணுக்கு நாங்க பகவானுடைய சேவன்ட், நித்தியானந்த. நாங்க நித்தியமானவர்கள், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள், எங்களுடைய ஆத்மா தளத்துல நாங்க இருக்க வேண்டியவர்கள். நாங்கள் உடல் சார்ந்த தளத்தில இருந்து இந்த துன்பம் எல்லாம் உடலுக்கா ஆத்மாவுக்கா? உடலுக்கு தான் துன்பம் பெறுது. அப்ப அவர் மரியாதை அல்ல அவமரியாதையோ புகழ்ச்சி அல்லது கழ்ச்சியாலேயோ பாதிக்கப்படுவதில்லை. யார்? பகவான் எதாலையும் பாதிக்கப்படுவதில்லை, ஆத்மாவும் எதாலும் பாதிக்கப்படுவதில்லை. பகவான் சச்சித்தானந்த விக்கிரகமா இருக்கிறார். இப்ப சிசுபாலன் தத்வாக்கரன் பகவானை பற்றி இகழ்ந்து அவரை அவமரியாதை செய்ததாலே அவர் பகவான் பாதிப்பாரா? இல்ல. அவர் எதாலுமே அவர் பாதிக்கப்படுற இல்லை. அவர் அங்க காரணமற்ற கருணையத்தான் பக்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் காட்டுறாரே தவிர பகவான் எதாலேயுமே பாதிக்கப்படுவதில்லை. பாருங்க, பூரணமானவராக இருப்பதால் பக்தர்களின் நல்ல பிரார்த்தனைகளால் அவர் அதிக இன்பத்தை உணர்வதில்லை. ஏன்? அவர் பூரணமா இருக்கிறார். அவருக்கு தான் இப்ப எங்களுக்குண்டே மத்தியானம் சாப்பாடு ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம்டா இப்படி இருப்போம். எங்கள்கிட்ட சாப்பாடு இல்லைன்னு ஒரு ஆள் கொண்டு வந்து தந்தா அப்போ நாங்கள் திருப்தி அடைகிறோம். அதே எங்கள்கிட்ட நல்ல வடிவாக சமைச்சு சாப்பிட்டு எல்லாமே இருக்குன்னு சொன்னால் இன்னொரு ஆளுடைய சாப்பாட்டால் நாங்கள் திருப்தி அடைவோமா? இல்ல. அதே மாதிரி பகவான் பூரணமாக இருக்கிறார். அவருக்கு எங்கட பிரார்த்தனையாலே அவர் சந்தோஷப்படுற இல்லை. மாறாக என்ன நடக்கு? பகவானுக்கு செய்யும் பிரார்த்தனையினால் மிகுந்த நன்மைகளை யார் அடைகிறான்? பத்தன் நன்மை அடைகிறானே தவிர நாங்க செய்யற பிரார்த்தனையால பகவானுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை.
அப்ப பகவான் தமது பேரளவையான பகைவரிடமும் மிகவும் அன்பு கொண்டுள்ளார். ஏனெனில் பரமபுருஷர் ஒரு எதிரியாக சதா நினைத்து கொண்டிருப்பவன் கூட நன்மை அடைகிறான். பகவான் யார்கிட்டையும் பாரபட்சம் காட்டுறதில்லை. பகவானே ஒருத்தன் இந்த பந்தப்பட்ட ஆத்மா எப்படியேனும் பகவானிடம் பெற்றுக்கொள்வானா என் பெரும் நன்மையை அவன் பெறுவான். எங்களுக்கு பகவானுக்கு எது நடக்க போகிற இல்லை, பக்தர்களுக்கு நன்மை கிடைக்குது பகவானை இணைச்சு கொண்டு இருக்கிறதால. ஓகே, கதிர்மால் மாதாஜி வாங்க 24. ஹரே கிருஷ்ணா. பதம் 24. ஸ்ரீல பிரபாதாவுக்கு ஜெய். ஹம்சாதத் அபிமானேன தண்டபாருஷ்ய யோர்யதாம் வைசம்யம் இஹ பூதானாம் மமாகம் இதி பார்த்திப. மொழிபெயர்ப்பு. அரசே, பந்தப்பட்ட ஆத்மா தேகாபிமானத்தில் இருப்பதால் தனது உடலைத்தான் என்றும் அவ்வுடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தையும் தனதென்றும் கருதுகின்றான். வாழ்வில் இந்த தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருப்பதால் அவன் புகழ்ச்சி இகழ்ச்சி போன்ற இருமைகளுக்கு உட்பட்டுள்ளான். பொருளுரை. பந்தப்பட்ட ஆத்மா தனது உடலைத்தான் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே புகழ்ச்சியல்ல இகழ்ச்சியின் விளைவுகளை உணர்கின்றான். பிறகு அவன் ஒருவனை தன் நண்பனாகவும் மற்றொருவனை தன் பகவனாகவும் முடிவு செய்து நண்பனை வரவேற்று பகவனை தண்டிக்க விரும்புகின்றான். தேகாபிமானத்தின் விளைவாக நண்பர்களும் பகைவர்களாக உருவாகுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே இப்ப கிருஷ்ணா. விளங்கிட்டுதா? பகவான் சச்சித் ஆனந்தமா இருக்கிறார். அவர் உடல் மாத்திரையில நித்தியமாக ஆனந்தமாக இருக்கிறார். அவருக்கு பூரணமாக இருக்கிறார். அவரை பற்றி யாரு நிகழ்ந்தா என்ன புகழ்ந்தா என்ன அவருக்கு எந்த இதாலும் அவர் பாதிக்கப்படுகிறதில்லை. யார் இப்போ பாதிக்கப்படுகிறோம்? புகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் யாருக்கு பாதிப்பு? தேகாபிமானத்தில் இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு. இப்போ ஒரு ஆள் இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு குறை சொல்லிட்டு அவரால் தாங்க முடியுமா? முடியாது. ஏன்? உடல் சார்ந்த நிலைமையில இருக்கிறோம். அதே நேரத்தில் அவரை பற்றி போற்றி புகழ்ந்தாலும் சந்தோஷப்படுறார். என்ன? உடல் சார்ந்த நிலைமையில தான் அங்கே சந்தோஷப்படுறார். அப்போ இந்த ஜீவாத்மாக்களுக்கு தான் இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி துன்பம் கோபம் எல்லாமே ஜீவாத்மாக்களுக்கு வருது. ஏன்? உடல் சார்ந்த தளத்தில் இருக்கிறான், உடலை மாற்றி கொண்டிருக்கிறான். பகவான் எதாலையும் பாதிக்கப்பட போறதில்லை. அதால சிசுபாலன் பகவானை பற்றி என்னதான் சொன்னாலும் பகவான் அதால பாதிக்கப்பட இல்லை. ஓகே, 25. இதுல இப்ப எல்லாரும் ஜன. ஓகே. ஜன்னிபந்தோ பிரம்மானோ ஜம் தத்வதாத் பிராணினாம் பதக ததா நாஸ் ஜஸ்ய கைவல்யாத் அபிமானோ கிலாத்மனக பரஸ்ய தாம் கிந்தூர்கி கிம்சா கேனஸ்ய கல்பயதே. ஆமா வாங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 25. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபாதாவுக்கு ஜெய். பந்தப்பட்ட ஆத்மா அவனது தேகாபிமானத்தின் காரணத்தால் உடல் அழியும் போது உயிரும் அழிந்து விடுகிறது என்று எண்ணுகிறான். பரமபுருஷரும் பரமாளரும் ஆகிய பகவான் விஷ்ணு அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மா ஆவார். அவருக்கு ஜட உடல் இல்லை என்பதால் நான் எனது என்ற பொய் அபிமானமும் அவருக்கு இல்லை. எனவே இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் அவர் துன்பத்தையோ இன்பத்தையோ உணர்கின்றார் என்று நினைப்பது தவறாகும். இவ்வாறாக அவருக்கு நண்பரும் இல்லை பகவரும் இல்லை. அவர்களை அவர் தண்டிப்பது அவர்களுடைய நன்மைக்காகவே ஆகும். பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வது பக்தர்களின் நன்மைக்காகவே ஆகும். அவர் புகழ்ச்சியாலோ அல்லது இகழ்ச்சியாலோ பாதிக்கப்படுவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா. அப்படின்னு பொருளுரை. ஜட உடல்களால் மூடப்பட்டுள்ள காரணத்தால் உடல் முடிந்த உடனேயே அனைத்தும் முடிந்து வருகின்றன என்று சிறந்த அறிஞர்களும் பொய் அறிவு பெற்ற பேராசிரியர்களும் உட்பட்ட அனைவரும் நினைக்கின்றனர். பாருங்க, அப்படி ஜட உடல்களால் மூடப்பட்டுள்ள காரணத்தினால் உடல் முடிந்த உன்னம் அனைத்தும் முடிந்து விடுமா? பகவத்கீதை அப்படியா சொல்லுது? உடல் முடியலாம். ஆத்மா வேற, உடல் வேற, எப்படி அடுத்த இன்னொரு உடலுக்கு என்னத்தை கொண்டு போகுது? என்ன போகுது சூட்சுமமா அங்க? இது புத்தி அகங்காரம். இந்த மனம்தான் சேகரித்து வைக்கும் கிடங்கு, எல்லாத்தையும் சேகரிச்சிருக்கிற கிடங்கு. இந்த கிடங்கு இந்த மனம் புத்தி அகங்காரம் சேர்ந்து ஆத்மாவும் அந்த இன்னொரு உடலுக்குள்ள போகுது. ஏன்னா ஆத்மா போனா தானே அந்த உடலுக்கு உயிர் வருது. அங்க பரமாத்மாவும் போறார். அப்ப பரமாத்மாவுக்கு தெரியும் இங்க என்னென்னத்தை நினைச்சார், இனி என்னென்னத்தை செய்ய போறார், அதுக்கேற்ற உடல் எங்களுக்கு கிடைக்குதே தவிர இந்த உடல் முடியக்க எதுக்குமே முடியல. இப்ப சேகரித்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க அடுத்த உடல் எங்களுக்கு தரப்படுது. அப்ப பாருங்க,
என்ன அவர்களுடைய தேகாய்மானமே இதற்கு காரணம். என்னண்டு இது முடிஞ்சோனம் எல்லாமே முடியுதண்டு நினைக்கிறது தேகாய்மானம் தான் காரணம். கிருஷ்ணருக்கு இத்தகைய அபிமானம் எதுவும் இல்லை. எனவே அவர் எப்படி பௌதிக புகழ்ச்சியாலோ இகழ்ச்சியாலோ பாதிப்படையக்கூடும்? கிருஷ்ணரின் உடல் கைவல்யம் என்று, அதாவது அவருடைய உடலுக்கும் அவருக்கும் வேறுபாடில்லை என்றும் இங்கே விவரிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் பௌதிக தேகாபிமானம் இருக்கின்றது என்பதால் கிருஷ்ணருக்கும் இத்தகைய தேகாபிமானம் இருக்குமானால் கிருஷ்ணரின் பந்தப்பட்ட ஆத்மாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கக்கூடும்? பாருங்க, எங்களுக்கும் அதே மாதிரி தான், பகவானுக்கும் அதே மாதிரி தான் உடல் என்று சொன்னா என்ன வித்தியாசம் இருக்குது? அப்ப பகவான் உடம்பு எப்படிப்பட்டது? ஆன்மீகமான நித்தியமான இருக்கிறார் எப்பவுமே. கிருஷ்ணருக்கு ஜட உடல் இல்லை என்பதாலேயே பகவத்கீதையில் உள்ள அவரது உபதேசங்கள் முதலானவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. விளங்கிட்டு அர்த்தம் கொடுத்தாச்சு. இப்ப பகவானுக்கு ஜட உடல் இருந்து அவர் உடலை மாத்தி கொண்டிருக்கிறாரு, அவர் பேசின பகவத்கீதைக்கு இதன் மதிப்பு இருக்குமா? இல்ல. இந்த உடல் மாறக எல்லாமே மறந்து போயிருப்பாரு. அவர் 12,000 கோடி வருஷத்துக்கு சூரிய தேவனுக்கு சொன்னதுல இருந்து அவர் ஞாபகம் வச்சு அர்ஜுனன் வர சொல்றாருன்னு சொன்னா அவர் எங்களை போல எங்களுக்கு உடல் அவருக்கு இல்லை. ஜட உடலை பெற்ற உடனேயே 4 குறைபாடுகளும் அதனுடைய பிறந்து விடுகின்றன. யாருக்கு? இந்த ஜட உடல் எடுத்தவைக்கு 4 குறைபாடுகள் வந்துடுது. பகவானுக்கு இந்த குறைபாடுகள் இல்லை. என்ன? ஆனால் கிருஷ்ணருக்கு ஜட உடல் இல்லை என்பதால் அவரிடத்தில் குறைபாடுகளும் இல்லை. அவர் எப்பொழுதும் ஆன்மீகமானவர், ஆனந்தமும் உணர்வும் உடையவராக இருக்கிறார். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரகா. அவரது ரூபம் நித்தியமான ஆனந்தமும் அறிவும் உடையதாகும். சச்சித்தானந்த விக்கிரகா ஆனந்த சின்மய ரச மற்றும் கைவல்யம் ஆகிய 3ம் ஒன்றே. இதுல கிருஷ்ணரால் எல்லோருடைய இதயங்களும் பரமாத்மாவாக விரிவடைய முடியும். பகவத்கீதை 13:3 இதை உறுதி செய்கிறது. சேத்ரக்கிய சாபி மம் விதி சர்வ சேத்திர பரதா. பகவான் தனிப்பட்ட ஆத்மாக்களுக்கெல்லாம் பரமாத்மாவாக இருக்கிறார். எனவே குறையுடைய தேகாபிமானங்கள் அவருக்கு இல்லை என்றுதான் முடிவு செய்யப்பட வேண்டும். அவர் எல்லோருடைய இதயங்களும் இருந்த போதிலும் அவருக்கு தேகாபிமானம் இல்லை. இத்தகைய எண்ணங்களில் இருந்து அவர் எப்பொழுதும் விடுபட்டுள்ளார். இவ்வாறாக ஜீவன் ஜட உடலுடன் தொடர்பு உள்ள எதனாலும் அவர் பாதிக்கப்படுவது இல்லை. அவர் பரமாத்மா, நாங்க ஜீவாத்மாக்கள் தான் பாதிக்கப்படுறோம். பகவத்கீதை 16:19 கிருஷ்ணர் கூறுகிறார், தன் அகம் திவிசத கிரூரான் சம்சிரேஷ்ட நராதமன் சீபாபி அயச்சிரம் அசுபன் அச்சுருஸ்வ ஏவ ஜோனிசு. பொறுமை உடையவர்களும் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்கள் கடைத்தரமானவர்களும் ஜட இருப்பென்னும் உலகில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர். யார சொல்லப்படுது? பொறாமை உடையவர்கள் தீங்கிழைப்பவர்கள், இந்த அசுர உயிரினங்கள், அசுரர். மனிதரின் கடப்பட்டவர்களும் இந்த ஜட அசுர இனத்துல எங்க தள்ளப்படுகின்றன? அசுர உயிரினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர். ஏன்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பகவானை நினைக்காதபடி பகவான் தள்ளி விட்டுறாராம் அவைகளை. ஆனால் அசுரர் போன்றோரை பகவான் தண்டிப்பதானது உண்மையில் பந்தப்பட்ட ஆத்மாக்களான அவர்களது நன்மைக்கே ஆகும். பரமபுருஷரிடம் புறாண்மை கொண்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மா கிருஷ்ணர் கெட்டவர், அவர் ஒரு திருடன் என்றெல்லாம் கூறி அவர் மீது பழி சுமத்த கூடும். ஆனால் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு கொண்டுள்ள கிருஷ்ணர் அத்தகைய பழிப்பொருட்களை பொருட்படுத்துவதில்லை. மாறாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல முறை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உச்சரித்ததை அவர் கணக்கில் எடுத்து கொள்ளுகிறார். பாத்தீங்களா? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க உச்சரித்து கொண்டிருக்கிறோம். பகவான் கணக்கில் எடுக்கிறார். ஆனா பகவானை நாங்கள் கணக்கில் எடுக்கிறே இல்லை. நாங்க பகவானுக்காக செய்யற ஒரு சிறு தேவை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யறதெல்லாம் பகவான் கணக்கில் வச்சிருக்கிறார். இதுக்கு யாருடைய கதையை நீங்க ஞாபகம் சொல்லுவீர்கள்? நன்றி நன்றி. பாருங்க அந்த பேரை எப்படி அவ எடுத்துக்கொண்டு வந்தாண்டு பிள்ளையம்மா அஜாமுலனுடைய கதையில சொல்றாங்க. கதிர்மால் மாதாஜி நன்றி. என்ன அந்த பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டு பகவானை கூப்பிடையில புள்ளையத்தான் கூப்பிட்டான். கடைசியில அவனுக்கு என்ன கிடைச்சது? வைகுந்தத்திலேருந்து வந்து அவரை கூட்டிக் கொண்டு போறதுக்கு வந்துட்டேன். அப்ப இந்த நாமம் சக்தி வாய்ந்தது. அப்ப கிருஷ்ணா என்றதுக்கு பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல. இதுக்கு
ஒரு கதை உண்டு, அது நான் சுருக்கமாக தான் சொல்லிட்டு போகிறேன். என்ன கதாதரர் வந்து ஒரு சமயம் வந்து கஜி என்ற மன்னனிடம், முஸ்லீம் மன்னன் அவர்கிட்ட போய், அது பெரிய கதை, இது முடிவில் சுருக்கத்தை சொல்கிறேன். அப்போ வந்து சொன்னார், நீங்கள் ஹரிஷ்ண நாமத்தை சொல்லுங்க உண்டு. அவர் என்ன சொன்னார் திருப்பி, கரிஷ்ண நாமத்தை நான் நாளையில இருந்து சொல்கிறேன்டார். இவர் என்ன சொன்னார், ஏன் நாளைக்கு, இன்றைக்கே இப்போவே சொல்ல துவங்கிட்டீங்க என்ன ஹரிபோல் ஹரிபோல்ன்னு அவர் சொல்ல துவங்கிட்டார். மீன் கரிஷ்ண நாமத்தை நாளைக்கு தான் சொல்லுவேன்னு சொன்னார். சொல்லிட்டார் அந்த நாமத்தை, இன்றைக்கே நாமத்தை சொல்லிட்டார் தானே. அப்போ அது கூட கணக்கில் ஈடுபடுது. அதான் இங்கே சொல்லப்படுது, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உச்சரித்ததை அவர் கணக்கில் எடுத்து கொள்ளுகிறார். இத்தகைய அசுரர்கள் ஒரு புறவியில் தாழ்ந்த உயிரினத்தில் வைப்பதன் மூலம் அவர்களை சில சமயங்களில் அவர் தண்டிக்கிறார். ஆனால் கிருஷ்ணரை குற்றம் சாட்டுவதை அவர்கள் நிறுத்தி கிருஷ்ணரின் நாமத்தை இடையறாது உச்சரிக்கும் காரணத்தினால் அடுத்த புறவியில் அவர்கள் முக்தி அடைகின்றனர். பரமபுருஷரையே அல்லது அவரது பக்தரையோ இகழ்வது பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு சிறிதும் நல்லதல்ல. ஆனால் கிருஷ்ணர் கருணை மிக்கவர் என்பதால் இத்தகைய பாவச் செயலுக்காக ஒரு புறவியில் பந்தப்பட்ட ஆத்மாக்களை தண்டித்த பிறகு அவர்களை பரமபதத்துக்கு அழைத்து செல்லுகிறார். பாருங்க, பகவான் கருணையால தான் ஒரு புறப்பில தண்டனையை தந்து பிறகு அவர் திருப்பி அங்க கொண்டு போறார் பகவான். இதற்கு விருதாசூரன் நல்ல உதாரணமாவார். இவன் முன்பு சித்திரகேது மகாராசன் என்ற பெயரில் சிறந்தொரு பக்தனாக இருந்தவன். பக்தர்களாலே தலை சிறந்தவனான சோருமான் இவனை ஏளனம் செய்ததால் படிச்சு நாங்கள் மறந்துட்டீங்களா? இப்ப போன கிழமை முதக்கிழமை படிச்சோம். என்ன ஏளனம் செய்தவன்? விருத்திராசூரன், சித்திரகேது அவைகள் அந்த மடியில வச்சு பார்வதிய மடியில வச்சு பாகவதத்தை எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்தவர். இல்ல அவர் அப்படி போய்கொண்டிருக்க, அவரும் பொம்பளோட போய்கொண்டிருக்க சோர்மான் மடியில பார்த்து சிரிச்சவர். பார்வதிய மடியில வச்சிருந்தாண்டு சித்திரகேது சிரிச்சது, அங்க சோர்மான பார்த்து சிரிச்சது. அதுக்கு பார்வதி அம்மா சாபம் போட்டது. ஆனா அவன் என்ன செய்தான், அடுத்த பிறப்புல விருத்திராசூரன் என்ற ஒரு அசுரனாய பிறந்த அந்த பிறப்பிலேயே அவன் பகவானிட்ட போட்டான். என்ன காரணம், சித்திரகேது இருக்க அவன் பக்தனாயிருந்தான், பகவானே நேரடியா பார்த்தான். அப்ப விருத்திராசூரன் என்று அழைக்கப்பட்ட ஒரு அசுரனின் உடலை இவன் ஏற்றுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அவன் பரமபதத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். இவ்வாறாக ஒரு அசுரனையோ அல்லது பந்தப்பட்ட ஆத்மாவையோ கிருஷ்ணர் தண்டிக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்குள் உள்ள இகழும் பழக்கத்தை அவர் தடுத்து விடுகிறார். அப்படி பாருங்க, அவன் இகழ இன்னும் நரகத்துக்கு போகாம பாவம் செய்ய விடாம அவர் அங்கேயே அவனை தடுத்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அடுத்த புறப்பிலே எடுத்துக்கொள்றார். அந்த ஆத்மாவுக்குள் இகழும் பழக்கத்தை அவர் தடுத்து விடுகிறார். பிறகு அந்த ஆத்மா முற்றிலும் தூய்மை அடைந்ததும் பகவான் அவனை தமது லோகத்திற்கு அழைத்து கொள்ளுகிறார். தூய்மை அடையும் மட்டும் எங்கேயோ வச்சு தண்டனை கொடுத்து இவன் தூய்மை அடைஞ்சோன்னா பகவான் தன்னுடைய வைகுந்த லோகத்துக்கு, ஆன்மீக லோகத்துக்கு அவனை எடுத்துக்கொள்வார். அப்ப பகவான் இப்ப அசுரர்களுக்கு பக்தர்களுக்கு பாரபட்சம் காட்டுறாரா? இல்ல, அசுரர்களுக்கு கொடுக்கிறார். அவர் சமமாகத்தான் பகவான் எல்லாருக்குமே பகவான் தான், பகவான் சமனானத்தான் அவர் திருத்தி மாற்றி அமைச்ச வேண்டிய இதுகளை குறைச்சு ஒரு 100 புறப்புக்கு பிறக்க வேண்டியவனே அவர் ஒரு புறப்பிலேயே காப்பாற்றி தன்னிடத்துக்கு போறார். அந்த ஒரு புறப்பிலே என்ன தண்டனையை கொடுக்குறார், நீ அனுபவிச்சு நீ திருந்த வேணும். அப்ப அசுரருக்கும் அவர் நல்லதை செய்கிறார், பக்தர்களுக்கும் நல்லதை செய்கிறார். அவர் யாருக்குமே பாரபட்சமாக நடந்து கொள்வது இல்லை. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்ப ऋषिया गिरुबा सिंधु वस पतिदानां पावनोप्यो वैष्णवोप्यो नमो नमः. हरे कृष्ण.